हेलमेट से मालूम चलता है ये டைனோ ஜெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். कांग्रेस बीजेपी कांग्रेस சின்ன பசங்களாம் ஹைபோசா என்னதான் இருக்குன்னு அது ஒன்றுங்களுக்கு தெரியல. ஸோ கைஸ் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மைக் ஒயரை ஷோரூம் மறந்துட்டேன், அதான் இதில் பேசிகிட்டு இருக்கேன். ஒழுங்காக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய் வீடியோ பாருங்கள். ஏற்றிருமாச்சு இது எதரா கார்த்தி அதுதான்டா மெயின். இதுவா பின்ன பிரேக் அடிச்சா சக்குன்னு வலிக்கு விழுந்துரும்டா. விட்டுருவாடா நடுவில் ஏதோ நாயா ஆடான்னு தெரியல. ஆடான்னு தான் சொல்லுதாச்சு தூக்கிடலாம், நாயா வந்து அடிக்க மாட்டேன். மச்சா இந்த இடத்துல கொஞ்சம் பிளேஸ் பண்ணேன். மைக் இப்படி வச்சுக்கிறேன் வாய்க்கு வந்து. சொல்லுங்க நீங்க இப்போ என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹயபுசா Gen 2 அந்த பைக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உடனே பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பைக்கோட ஓனர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்ரோ பேசுறதுக்காகவே இந்த ரோட்டுக்குள்ளே வந்தோம். ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் லைக் ரோடு எப்படி இருக்குது, ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு வருமா 2 மாதம் கழிச்சு வருமான்னு தெரியல. ஸோ அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். கரெக்டாக இப்படி யா பாட்டு போடலாமா? காப்பிரைட் கொடுத்துருவாடா. அவன் போடுறான்னு பார்க்குறேன். ஐயோ சவுண்டை கம் பண்ற பாட்டை மாத்திட்டேனே. இது இந்த வீரனே. ஐயோ ஃபார்வர்ட் பண்ண முடியாதா? இது வேற வீரனே மச்சி. இது அந்த வீரனே அது கிடையாது. இது வேற வீரன் மச்சான். நாய் செத்து கிடக்குதுடா. ரொம்ப கிட்ட கொண்டாடாது, செத்து போயிடுவானுங்க வாய்ஸை கேட்டு. நல்லா போகும்போது தான் இந்த இளவு பாட்டு, இந்த பிரேக்கப் பாட்டு அதெல்லாம் போட்டுட்டு இருப்போம். சென்ட்ரலே விடலாம்ல, நம்ம ரோடு தானே, நம்ம காசு தானே வச்சு போட்டுருக்கோம். அவர் டாக்ஸ்ரா இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. நீங்கள் டயல் செய்த எண் போதை தர்மர் ஏதோ நடக்க போகிறது என்பதை உணர்கிறார். இங்க பாருடா, ஒரு பொண்ணு வண்டி ஓட்டிட்டு வருது. வெளில போய் நின்னா செம்மையா வியூ கிடைக்கும். நல்லா பார்க்கலாம். இங்க இருந்து நான் மறைக்கிறேன், அது வந்து நீ ஓப்பனா சொல்லு. இங்க இருந்து நீ மறைக்கிற மச்சான், நான் வந்து இறங்கிக்கிறேன். மைக்கால பிடிக்க முடியாது, நீயே பிடிச்சிக்கோ. நம்ம ஏன் அந்த லியோனா கார் சண்டை போய் நிக்க கூடாது? சரி லியோனா காசு நம்மள்தான்டா. சைலண்ட் பார்ட்னர்ஷிப். இதை பார்த்து கேன மாதிரி தெரியுதா? பார்க்க ஆரம்பிக்க முன்னாடியே வந்துச்சு நாய்ங்களா. பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு இது இருந்திருக்கு. இருந்திருக்கலாம். நான் டாகி ஸ்டைல் தான் போட்டுருக்கேன். நீ நார்மலா போட்டு காப்பிரைட் வரலன்னா அதிசயம் மச்சி. சில வாட்டி வந்தது இல்ல, சில வாட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பேஸா இருக்குல்ல. 1 hour later. ஹிந்தி தெரியுமாடா மது உனக்கு? இது யார் ஓனர் மாதிரி தெரியுதுன்னு கேள வந்துட்டேன். உண்மையே தெரியுமா? அவனுக்கு தெரியும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். जरूर आइए, கண்டிப்பா வந்துடணும். भैया भैया एक क्वेश्चन भैया इनमें से इसका ओनर कौन है भैया? ओनर हेलमेट से मालूम चलता है ये ना ना நல்லா மாடல் மாதிரி போஸ்ட் கொடுக்குறான் ப்ரோ பையன். ஓனரை மாறிட்டான். உங்களுக்கு கூச்சமா இருக்கா இல்ல? பல்லுல நினைத்து தான் மாம்பழம் சாப்பிட்டியான்னு தெரியல ப்ரோ. இந்த வண்டி சின்ன பசங்களாம் ஹைபோசா என்னதான் இருக்குன்னு அது ஒன்றுங்களுக்கு தெரியல. வாசனா வண்டி ப்ரோ அதான். ஸோ கைஸ் பைக் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. சுசுகியோட ஹயபுசா Gen 2. ஃபஸ்ட்டு லுக்லேருந்து பார்த்துடலாம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒயிட் கலர். இது வந்து பேர்ல் ஒயிட்னு அவங்க பிராண்டில் சொல்கிறாங்களா இல்லை என்னென்ன ஒயிட்னு தெரியல, ஆனால் இது ஒயிட் கலர். நியூ மாடலுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. எப்படி பெரிய டிஃப்ரென்ஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா லுக்கே டோட்டலாக சேஞ்ச் பண்ணல. இப்போ புதுசில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த மாதிரி தான் மாறி இருக்கும். அப்படி தான் லைட்டாக ஞாபகம் இருக்குது. புதுசே மறந்து போயிடுச்சு லைட்டாக. அதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் செட்டப் தான், இதே மாதிரி தான். ஆனால் இதில் என்னன்னா எதுவுமே எல்இடி கண்டென்ட்ஸ் கிடையாது, எல்லாமே அந்த ஹாலோஜன் டைப் ஆஃப் எல்லாமே இருக்குது. இப்போ இதான் ரேம் டேக் வந்து இது 2 வாட்டை, ஒரு வாட்டையில் கொசுவலை இருக்குது, ஒரு வாட்டையில் கொசுவலை இல்லை, பிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்டர் லைட் இருக்குது.
சேம் அதே இது மெயின்டைன் ஆகுது. ஆனால் இது ஒரு மாதிரி கொஞ்சம் பல்காக ஓவல் ஷேப் இந்த மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக இல்லாமல் நிறையா அப்படி இப்படின்னு இருக்குது. இந்த வைசர் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஆடடாக நிறையா இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்டுலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரோப் ஏதாவது கட்டி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், தண்ணிக்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போல்லாம் அந்த ரோப் போடலாம் நம்ம. 2 எக்ஸாஸ்ட் இருக்குது, சிங்கிள் எக்ஸாஸ்ட்டாக போடல, இவங்க வந்து டியூவல் எக்ஸாஸ்ட்டாகவே போட்டிருக்காங்க. அதனால் சவுண்ட் வந்து நல்லாவே இருக்கும்ன்ற ஒரு நல்ல ரிஃபைண்டாக ஒரு சவுண்டு கிடைக்கும் நமக்கு பேஸியாக. ஸ்டாண்டு பாரு மச்சி, சூப்பராக இருக்குல்ல. வர சீன் அந்த மாதிரி கிராஷ் கார்டு தானே இது. எல்லாத்துலேயுமே அந்த சுசுக்கியோட அந்த ஒரு சிம்பிள் ஏதோ ஜாப்பனீஸில் எழுதி வச்சிருக்காங்க, அதோட மீனிங் எனக்கு என்னன்னு தெரியல. இங்கே இன்ஜின் கார்டு இருக்குது, இங்கே லுக்காக இருக்குது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே. என்ன ஒரு இல்லை ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, வண்டி ஆஃபில் இருக்கும்போது ஒரு டைம் காட்டுது. இப்போ வந்து மணி 5:30 பார். 2 பேர் எடுக்கிறதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆகும் போல. 5:20 தான் இது, 11 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா காமிக்குது. இப்போ நீ ரோட்டில் போகிற ஹயபுசா ஓல்டு ஜென் பார்த்துட்டா நீ போய் டைம் பார்த்துக்கலாம், 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஓல்டுக்கு ஏற்ற மாதிரியே பாரு, இது ஒரு பழைய டிவி சைஸ் மாதிரி இருக்குது குட்டியாக. அண்ட் அட்ஜஸ்டபிள் லிவர், இதுவுமே அவங்க அட்ஜஸ்டபிள் போட்டிருக்காங்க. அட்ஜஸ்டபிள்ன்ற பேர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ லுக்கில் பார்க்கும்போது அவ்வளோதாங்க. இந்த பார்ட்லாம் வந்து பெருசு, நல்லா பெருசாக வருது. நியூ ஜெனில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பெருசாக வராது. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க, மாடலை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸில் பார்க்கும்போது நியூ ஜென் மறந்துட்டேன் நான். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 195 ஹார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது, ஒரு 9500 RPMல. அண்ட் டார்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 155 அண்ட் 153 தெரியல, பட் ஆனால் அபோ 150 இந்த மாதிரியான டார்க் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்ல எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு மாஸ்க் போடாமல் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படிலாம் தெரியாது சார். லைப்ரரியன் யார் நீ? பாஸ் லைப்ரரியன். கேனன் ஏர் ஃபில்டர் போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைனோஜெட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டைனோஜெட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் பம்ப்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணி விடும். மேபி அந்த டியூன் வந்து இப்போ இதுக்கு சேர்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இது எக்ஸாஸ்ட்டுக்கு அது வந்து ECU கிடையாது, ECM, அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடியூல். ஸோ வந்து இதுக்கேற்ற மாதிரியான மாடிஃபை பண்ணி அது கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ஹார்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கலாம் இந்த எக்ஸாஸ்ட்காக. இதான் என்னோட கணிப்பு. ஏன்னா ஆக்சுவல் இதெல்லாம் என் கையில் இல்லை, இருந்தால் தானே சொல்ல முடியும். எல்லாமே அப்ராக்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாஸ்ட் கொஞ்சம் காம்பாக்டாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல, கொஞ்சம் தள்ளிட்டு வராமல் பக்காவாக இதோட வந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கிகோ கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து நிஷன் கேலிப்பர்ஸோட அந்த ஒரு ஒரிஜினலில் வர அந்த ஒரு பிராண்டு தான் இதுவுமே. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓன்டு பை நான் கூகுளில் பார்த்தப்போ ஹிட்டாச்சி அப்படின்ற பேர் ஒருத்தரோட பேர் தான் வந்துச்சு. அதனால் இதுவும் அவரோட குரூப், அந்த ஒரு கம்பெனியோட தான். கண்ணாடியில் சூப்பராக தெரியுறீங்களா 2 பேரும். எலக்ட்ரானிக்ஸ் வைஸில் பார்க்கும்போது எந்த ஒரு சிஸ்டம் எதுவும் கிடையாது. லைக் நீங்கள் ட்ராக்ஷனாக இருக்கட்டும் அண்ட் லான்ச் கண்ட்ரோலாக இருக்கட்டும் எதுவுமே கிடையாது. இதில் வெறும் ABCன்னு 3 மோடு இருக்கும். இந்த இப்படி தட்டினீங்கன்னா மொத்தம் 3 மோடு. ஏ தான் ஃபுல் பவர், BCன்றது வந்து உங்களுக்கு வந்து பவர் கம்மி பண்ணிவிடும். நீங்கள் வந்து சிட்டி ஸ்கூல்லே எங்கன்னா நீங்கள் ஓட்டிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இது மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே மலை மாடு மாதிரி இருக்குது வண்டி. மச்சான் உனக்கு கரெக்டாக இருக்கும் மச்சான். மச்சி இருறா, அந்த ஃபில்டரில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இப்படி வாங்க என் பின்னாடி எல்லாரும். இங்கே போடுறா, நீங்களே இதுலயே பண்ற எல்லாமே. ஸ்னாப்சாட் ப்ரோ எப்படி ப்ரோ எடிட் பண்ணீங்க? அதெல்லாம் ரகசியம்டா, சொல்லக்கூடாதுடா வெளியே. ஆமாம் 190 தான், 50 செக்ஷன் டயர்ஸ், அதாவது கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 70 தெரியல, என்னமோ ஸ்விங்காம் நல்லா ஒரு மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் மாதிரி வருது இங்கே, ஆனால் அதை கொஞ்சம் அப்படி ஒன்று வருது. நல்ல கொஞ்சம் கேப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஓல்டு ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல ட்ராக் ஈவெண்ட்ஸில் பார்க்கலாம் கூட நடக்குது. ரூம் ட்ராக் மீட்டு, அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக் வைப்பாங்க. இங்கேருந்து எத்தனை செகண்ட்ஸ்குள்ளே போகுது அந்த மாதிரி இருக்க பைக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்காம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதான வண்டி பார்த்துருக்கியா? மலைக்கு ரோட்டில் தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி இருக்கும், ஓட்டு போவாங்க. நீ சொல்கிறது ஃபாரின்ல அந்த மாதிரி கிரிப்பான ரோட்ஸில் ஓட்டுற மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது எதுக்குன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டியூன் பண்ணியிருப்பாங்க வண்டியை. அபோ 600 ஹார்ஸ் பவர்லாம் அவங்க வந்து டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பைக்கு. அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா கொடுக்குற தாட்டிலுக்கு வீலிங் அடிச்சுட்டு போயிடும். வீலிங் அடிக்கூடாதுன்னா நீ வீல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். வீல் பேஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு தூக்காது வண்டி. ஆனால் அப்பயுமே தூக்கும் அவங்களுக்கு, ஆனால் நினச்சளவுக்கு தூக்கி போடாது. வீல் பேஸ் கம்மியாக இருக்கிற வண்டி எப்பவுமே ஈஸியாக தூக்கிடும். அதனால லாங்காக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்விங்காம் வச்சு. இந்த மாதிரி S1000 கூட நான் ஹைதராபாத்தில் பார்த்தேன், ஒருத்தன் வச்சிருந்தான் லாங்காக போட்டு. ஆமாம் சரிடா, உன் ஆசைக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். புலி சரி ஓகே, ஆன் பண்ணியாச்சு கைஸ். இங்கே வந்து உங்களுக்கு RPM இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த சென்டரில் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் கன்சோல், லைக் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் கொடுத்த மாதிரி இருக்குது எல்லாமே உங்களுக்கு. அந்த சைடு ஹீட்டு, இந்த சைடு ஃபியூவல் மீட்ரு, நியூட்ரல் தான் இருக்குது. அப்பயும் கிளச் பிடிக்கணுமா? அந்த நாய் பயந்துச்சுடா. நல்லா தான் இருக்குது சவுண்டு. என்ன மெயின்னா அந்த எக்ஸாஸ்ட் வந்து வெளியே போகல, இந்த இடத்துக்கு நேராகவே முடிஞ்சிருக்கு பார்த்தியா? ஆமாம்
இதான் கைஸ் எக்ஸாஸ்ட் நோட்டு. இந்த விளாகில் தான் எக்ஸாஸ்ட் நோட்லாம் காட்டுறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது இங்கே இருக்குது. இது ப்ரீலோட்லாம் கிடையாது. இப்போ நானே வந்து லூஸாக தான் இருக்குது. இதை பேர் நட்டு இங்கே பேர் ஆடுது பேர் இங்கே பேர் தெரியுதா. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே திருப்பிடலாம். இதான் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உடனே மாற்றிக்கலாம். ப்ரீலோட்னா அப்படி கிடையாது. ஸ்பேனர்லாம் தேவை நமக்கு சுத்தம் போட்டு. ப்ரீலோட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இதில் எதுவும் கிடையாது. இந்த மோட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு நான் மோட்ஸ் காட்டுறேன் பாருங்களேன். லைட்டு போட்டு விளையாடிட்டு இருக்கான். அசாட் நடா அசாட் இதா நல்லா இருக்குல்ல. குண்டு பல்பு நாயடா கலாச்சா. உண்மையில அந்த பல்ப் நல்லா தான்டா இருக்கும். அந்த பொட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எப்பவுமே அந்த ஓல்டு பைக்ஸ் ஒரு மாதிரி கொடுக்குற அந்த வைபே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி 2016 மாடல். ஆக்சுவலி ஓல்டுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் 10 இயர்ஸ் தான். 10 இயர்ஸ் ஓல்டு. இப்போ மற்ற சூப்பர் ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இதோட கொடுக்குற அந்த ஃபீல் வந்து எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு புதுசாக எதையோ உங்களுக்கு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு இது இருக்குது. அவ்வளோதானே. இதுக்கப்புறம் சினிமாட்டிக் எடுத்துக்கலாம்ல. நம்ம நேரம் சூரியன் மறைஞ்சிருச்சு மச்சி. இப்பட்றா இப்ப சரிடா. என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? பக்காவா இருக்கு. அவ்வளோதான். ஒரு 2 கஸ்டமர்ஸ் மாட்டியாச்சு. உனக்கு ஒரு ஆயிபுசா அண்ணன் கமிஷன் ஒரு 2 lakhs. இந்த மேகம் மயிர் மட்டும் வரலாம் நல்லா இருந்திருக்கும். ஒரு மாதிரி காத்தெல்லாம் அடிக்குது மான்காரத்தை படம் மாதிரி. வாய மூறா. ஸோ கைஸ் பைக் இப்போ நான் ஓட்ட போகிறேன். நான் நல்லபடியாக போயிட்டு வரணும். எல்லாம் வேண்டிக்கோங்க. ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது. ஆன் பண்ணுற சவுண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்கணும். இது சாவியை இப்படி தான் ஆன் பண்ணுங்க. ஆட்ட நாட்டி ஆம்புலன்ஸா போலீஸா இது? கைஸ் எக்ஸாஸ்ட் சவுண்ட் கிளியுது கைஸ். You are dragging me to the wrong track. பைக்கை கண்ட்ரோலே பண்ண முடியல கைஸ். இதான் உண்மை. இங்க பாருங்களேன். Control. Santa. அலண்டு போயிட்டேன். காத்து பேசவே முடியல என்னால. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எமோஷனல் ஆகாதீங்க. இல்ல டேய் மச்சான், நார்மலா போனா மட்டும் என்னடா பேச முடியும்ல? நான் 100க்குள்ளே போயிட்டு இருந்தேன். அதுக்கும் கீழே எப்படி மச்சான் வண்டியை ஓட்ட முடியும்? அவன் ஒரு மென்டல் ஆயிட்டாங்க. உங்களுக்கு கிக் இருக்காது. வெளியே ஓட்டுங்க. கிக்கு இப்போ ஓட்டதே போதும். அப்புறம் வீடியோ ஒண்ணுமே இருக்காது. என்னென்ன பேசுனீங்க? அது ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு வந்தோம் ப்ரோ, அவ்வளோதான். சுத்தமா இருக்காது ப்ரோ, பவரே இருக்காது. இது ஆக்டிவா ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியாது ஸ்பீடு சர்றன்னு ஏறி. அதான் வண்டியில் இருந்த மாதிரியே தெரியலடா. என்னமோ வண்டி மட்டும் போற மாதிரி இருக்குடா. இப்போ பாருங்க, நான் பொறுமையாக ஓட்டி இந்த பைக் நீங்கள் எடுக்கலாம் கைஸ். ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த சிட்டி எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ செகண்ட் ஹேண்டில் ரேட்டு கம்மி தானே. அண்டர் 10 lakhsக்கு 10 கிடைக்கும். ஸ்லோவாக போகணுன்ற ஒரு முடிவோடய நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி அப்படி நான் ஓட்டலை, ஏன்னா அந்த வண்டி அப்படியும் இல்லை. பைக் வந்து புல் பண்ணி போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே லீனியராக அப்படியே புஷ் பண்ணுது ஹை ஸ்பீட்ஸுக்கு. இந்த ரோட்டில் 100ல் போனால் அடிக்கிற வின்னாய்ஸில் நான் என்ன பேசுகிறேனே கேட்கல. இப்போ நான் கை மறைச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் கீழே. நான் வேறு வழியே இல்லை, எனக்கு வேறு வழியே இல்லைவா? இப்போ எனக்கு வேற வழியே இல்லைமா? பயங்கர பவராக இருக்குது ஓல்டு மாடலு. கண்ட்ரோலே இல்லாத மாதிரிலாம் சில டைம் எனக்கு தோணுது. பிரேக் ரொம்ப ஹார்டாக அடித்தாதான் வண்டி நிற்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இழுத்துட்டு போகுது. இப்போ பிரேக் பிடிக்க போகிறேன் சரியா, ஆனால் எங்கே போய் நிற்கிது பார்த்தீங்களா வண்டி. வண்டியில் குயிக் ஷிஃப்ட் இல்லாத காரணத்தினால தான் நான் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது ஓட்டுறதுக்கும். இப்போ நான் வந்து சி மோடில் வச்சுருக்கேன் கைஸ். சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அங்கேயே நான். இங்கே என்னடா இவ்வளோ கூட்டமாக நிற்கிறீங்க? நம்ம வண்டிக்காவா? நல்ல வேலை வடக்கன் சார் இருக்கனால முருகை காமிச்சேன் கைஸ். தமிழ் கைஸ் அந்த முருகை இருக்க மாட்டேன். ஏன்னா முருகிற கும்பல அதை சொல்லுவான், யாரா இவன் சீன் போட்டு போடுறான் அப்படின்னு. என்ன பறந்துச்சு? எதுவும் பறந்துருச்சு கைஸ் வண்டியில இருந்து. என்ன பறந்துச்சு? மைக்கா இல்லை ஒயரா? பைக் ஹீட்டாக இங்கே பாருங்களேன். பிரேக்கிங் பாருங்களேன். பிரேக் பிரம்போ தான் கொடுத்துருக்கேன். அதான் சொன்னல, பிரம்போ பிரேக் வேறவோ என்ன மயிலாக இருந்தாலும் பிரேக் பிடிச்சாதான் அது பிரேக்கு. சாரி பையா, சட்டை தூக்கிக்கிச்சு.
डेली नहीं मंथली अमाउंट आई पे आउट करता है बैंक अकाउंट में யா இது நிறைய தெரிஞ்சிருக்குடா அவனுக்கு ஆனால் எனக்கு தான் அவன் பேசுகிற பாஷை புரியல ठीक है बैंक अकाउंट में $100 पे बैंक अकाउंट எல்லாமே பேச தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே பையா एक प्रॉब्लम मेरा है இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே அவங்க நாட் ஓன்லி இங்கிலாந்து குவீன் मतलब मुझे सॉल्व करा लेकिन फिर भाई बाइकलेस बाइकर वीडियो हे दिस मी एक दो डे पहले का आफ्टर ट्रांसलेटर என்ன சொல்றாரு அவன் வந்து अपना मोबाइल की तरह ये जो जिसपे अपलोड वीडियो करते हो मोबाइल की तरह என்ன இப்போ என்ன சொன்னாரு मोबाइल नो ला पीसी डायरेक्ट पीसी ना ना उठरना भाई ना उठर भाई not currently available to earn oh my god see these guys so problem reused content oh my god bye you daily earn you quoting everything yeah, that's the problem 2522 sorry भैया 8000 வந்தா தான் அக்கவுண்ட்க்கு வரும்னு சொல்லு 8000 आएगा ना तब आप मालूम है मुझे அதான் அவனுக்கு தெரியுமா $100 சூப்பர் நாலேஜபிள் வடக்கன் இவ்வளவு தெரிஞ்சு எதுக்கு நம்ம கிட்ட வந்து கேக்குறானே எனக்கு அதான் எனக்கும் புரியல கார்த்தி प्रॉब्लम है YouTube में आ गया reused content और रीयूज्ड कंटेंट था प्रॉब्लम हिंदी नहीं आता क्या आपको नो ये मेरा हिंदी ये यूट्यूबर है हिंदी आना चाहिए बाय वेस्ट यूट्यूबर आई एम पुसिया कुशीनगर மறுபடியும் சொல்றான் ப்ரோ कहाँ गोरखपुर हाँ है ढोलकपुर नहीं सेंट्रल कुशीनगर एंटरटेनमेंट का आपको पूरा एंटरटेनमेंट भैया यू सपोर्ट कांग्रेस और बीजेपी नो वी आर न्यूट्रल वी आर रोड कोई अदर கேள்வி கேட்டா பேச कोई फायदा नहीं है कांग्रेस बीजेपी भैया super we'll take some photo and come on all guys come on hey भैया அவன் என்ன மேட்சிங்னே தெரியாம ஸோ ஹே காய்ஸ் வந்தவங்க பைக்கர் நிறைய விஷயம் சொல்லுங்க கைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து டைனோஜெட் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சும்மா ஒரு பாயிண்டாக சொல்லியிருப்பேன் பட் அதனால் நிறைய விஷயம் இருக்குது டைனோஜெட்னா என்ன அப்படின்றத எடுத்தோன்னே நம்ம சொல்ல போயிடலாம் டைனோஜெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் பவர் ட்ரானிக் மாதிரி லைக் இது ஒரு பிகி பேக் அதாவது ஒரு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்கள் வந்து ECUக்கு இதை நீங்கள் வந்து பிளக் அண்ட் ப்ளே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்னா இது மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு டியூனாக இருந்தாலும் நீங்கள் ECUக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் லைக் டேரெக்டாக நீங்கள் ECU நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து உங்களோட டியூன் ஓடிட்டு இருக்கும் ஏதோ ஒரு டியூன் வந்து அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளக் அண்ட் ப்ளே இருந்துச்சுன்னா தேவையில்லாம் நம்ம பிடிங்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் இது வந்து ஒரு சேஃபர் சைடாக எப்பவுமே பார்ப்பாங்க நிறைய பேர் அண்ட் இதுதான் வந்து இந்த ஹைபூஸில் இன்ஸ்டால் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட வண்டி தான் நம்ம ஓட்டியிருந்துருக்கோம் ஆக்சுவலி அதில் என்ன டியூன் போட்டானுங்கன்னு தெரில பயங்கரமான புல் எனக்கு தெரிஞ்சு ஒரு லீனியராக வந்து ஈஸியாக புல் பண்ணி போயிடுச்சு நான் என்ன நினச்சேன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பிரேக்கிங் நல்லான்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக அதெல்லாம் நான் நினச்சேன்னா நம்ம வந்து ஓகே நம்ம இந்த ஸ்பீடில் தான் போயிருக்கோம் இந்த ஸ்பீடில் பிரேக் அடிச்சா அது நிற்கலை அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தா அதெல்லாம் நான் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பீட்ஸ் நான் போனது எல்லாமே மேபி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் போய் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே பிடிக்கணும் அந்த ஸ்பீடில் நான் மற்ற பைக்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன் இது வந்து சூப்பர் ஸ்போர்ட் இருக்குல்ல இப்போ S1000 இது கூட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அதோட எக்கனாமிக்ஸும் வேறு இதோட எக்கனாமிக்ஸ் வேறு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும் இந்த மாடலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேக் வீல் சின்னதாக இருக்கும் ரியரில் அப்படியே ஒரு அந்தளவுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியண்ட் தான் இதை வச்சு நீங்கள் ட்ராக்கில் வந்து கார்னர் பண்ணி அந்தளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி ஓட்டுற மாதிரி அதில் பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ணலாம் பட் ஆனால் அந்த ஒரு ரியரில் உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா அந்த ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகும் எப்பவுமே இந்த பைக்கில் நார்மலாகவே ஏன்னா அது அப்படி தான் இருக்குமே ஃப்ரண்ட்லலாம் அப்படி நல்லா இருக்கும் பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு மாதிரி அந்த சைடில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு வெயிட்டுமே இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வாபிள் ஆச்சு ஒரு சீனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க லைட்டாக இப்படி அதுக்கு அதான் காரணம் நான் என்ன பண்ணிட்டேன் த்ராட்டில் டக்குன்னு விட்டேன் இன்ஜின் பிரேக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அப்போ நானுமே கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன் அப்போ வண்டி இப்படி ஜர்க் ஆயிடுச்சு இதான் அங்கே நடந்துச்சு வேறு எதுவும் நடக்கல அது ஏன் தப்பு தான் பட் ஆனால் நார்மலாக நான் சூப்பர் ஸ்போர்ட்டில் பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி அப்படியே போவோம் அந்த லைன்லேயே போவோம் ஆனால் இது கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு அது காரணம் நான் அதை மறந்து ஏதோ ஒன்று ஓட்டிட்டேன் பட் ஆனால் கண்ட்ரோலில் தான் இருந்தேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதே கார்னரில் அப்படியே திருப்பி வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் இதான் நடந்துச்சு டைனோஜெட் இன்ஸ்டால் பண்ணிக்கின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியுமே சொன்னால் ஒரு பவர் ட்ரானிக் ஒரு பெகி பேக் ஒரு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் உங்களுக்கு அதை சொல்லிக்கலாம் அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன டியூன் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ அதான் இது ECU ஃப்ளாஷ்க்கும் இதுக்கும் வந்து இதான் டிஃப்ரென்ஸ் லைக் அதுதான் உங்களுக்கு உங்களோட ECUவில் தனியாக கோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளக் அண்ட் ப்ளே இதில் நீங்கள் என்ன டியூன் வேணால் பண்ணிக்கலாம் லைக் இதுவுமே அவ்வளோ பண்ணும் இதை வச்சு நம்ம அதை எவ்வளோ
ஏர் ஃப்ளோ போகணும் அப்படின்றத நம்ம இதில் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த டைனோஜென்ரத்தை மாற்றணும் இந்த ப்ளக் அண்ட் ப்ளேயில் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாஸ்டாக இருக்கட்டும், ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், இந்த கம்ப்ரெஷனுக்கு நம்ம எவ்வளோ ஃபியூலை உள்ள தள்ளணும், ஏர் உள்ள தள்ளணுன்றதை இது டிசைட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் அவரை ஓனர்கிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டேன், பிரேக் வந்து பிடிக்கல ப்ரோ சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பார்த்தா இன்றைக்கி ஃபுல் பிரேக்கிங் சிஸ்டம் மாற்றிட்டு இருக்காரு. மேபி வந்து அது ஒரு சில டைம் மிஸ் ஆகிருக்கலாம்னா, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டார் போல், அது எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக. இல்லை பரவாயில்ல நான் மாற்றினுட்டு பார்த்தா மாற்றிட்டு இருக்காரு. இப்போ தான் ஜஸ்ட் நான் பார்த்து வந்தோம், வீடியோ அமிச்சாங்க. வீடியோவில் ஃபுல்லாக வெயிலே அடிக்கல, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் மேலே. டேய் நீ என்னடா பண்ணுற? என்னோட பிளாக் சொக்கா துவைக்காத காரணத்தினால ஒயிட் போட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப வேர்க்குது கேஸ். ஈஸியாகவே நான் உங்களுக்கு புரியாமல் சொல்லிட்டு நினைக்கிறேன். பைக்கோட எக்கனாமிக்ஸ் வேறு, சூப்பர் ஸ்போர்ட் கிடையாது இது. ஸோ அப்படின்னு எல்லாமே மெயினான பாயிண்ட்டே சொல்லிட்டேன். நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சில் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இது பண்ணலாம் எல்லாமே. நான் காருக்கு பண்ணுற டர்போலாம் எடுத்து இதுக்கு போடுவாங்க, நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான பைக்ஸ் அவங்க ஃபியூச்சரில் கிடச்சது நம்ம பண்ணலாம், ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இங்கே கண்ணாப்பினாலாம் ஓட்ட முடியாதா சொன்னால சூப்பர் ஸ்போர்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது ஒரு டைமில் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எதுவும் கண்ட்ரோல் இருக்காது கையில். அதான் ஒன்று வெயிட்டாகவும் இருக்கும், ஒரு அன்பேலன்ஸ்டு பைக் மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த பைக் ஓட்டணும். முன்னாடியிலேருந்தே சொல்லியிருக்கேன், Gen 3 ஓட்டும் போது நம்ம மேக்ஸிமம் 130 தான் ஓட்டணும். பட் ஆனால் இது அப்படி ஓட்டல. அது 130 ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்படி பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு இது ஃபீல் ஆகும், பின்னாடி ஏதோ இப்படி நம்ம ஸ்லிப் பண்ணி போயிடுற மாதிரி. ஆனால் அது ஆகாது அந்த மாதிரி. ஆனால் நமக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். இப்போ கையிலேயே வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் மிஸ் ஆகாதரா, அதெல்லாம் அப்படியே நம்ம ஓட்டிடுவோம். பட் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால நான் இதெல்லாம் வந்து ஈஸியான எப்படி சொல்கிறது, ஒரு அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs 11 lakhs 12 lakhs இந்த மாதிரியான ப்ரைஸ் இருந்துச்சுலாம் இந்த வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து Gen 2 2016 மாடல். உங்களுக்கு 2010 11 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஆனால் எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சூப்பர் ஸ்போர்ட்டாக தான் நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. அது அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பைக் கிடையாது. இதை நான் சொல்லிக்கணும் என்றைக்குமே. ஏன்னா இது அந்த மாதிரியான கேப்பபிளாக எதுவுமே பண்ண முடியல, அதில் பண்ணுற எதுவுமே இதில் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ரிலாக்ஸ்டாக ஓட்டிட்டு போகணும், அதில் உங்களுக்கு பவர் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ரைடு, அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர் வேணும், எல்லாமே மிக்சடாக வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு முழுக்க ஒரு ஹைப்பர் ரைடாக இருக்கணும், ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஓட்டுற ஃபீல் இருக்கணும், பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக நான் வந்து அதை ஃபீல் பண்ணி ஓட்டணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ஹயபுசாவே மோஸ்ட்டாக பிரேக்கிங் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இவரோட ஃப்ரெண்ட் வந்து Gen 3 ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருமே என்கிட்ட நீ சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ப்ரோ பிரேக்கிங் வந்து ஹை ஸ்பீட்ஸில் வந்து ஃப்ரண்ட் மொக்கே தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் Gen 3. ஸோ அதனால் பார்க்கும்போது ஹயபுசாவில் வந்து ஃப்ரண்ட் பிரேக்குன்றது நார்மலாகவே மொக்கே தான் இருக்குது. அது காரணம் வெயிட்டோட கூட இருக்கலாம். அவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால இந்த மொத்தமும் அங்கேயே இருக்கிறதுனால புஷ் பண்ணும்போது அதுவுமே சேர்ந்து நசுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி இருக்கலாம். நம்ம ரோட்ஸுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் மெயினான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா இல்லைனா வந்து மெயினான பாயிண்ட்டாக நான் வந்து சொல்லணும். பிரேக்கிங்கு இதெல்லாம் முக்கியமாக சொல்லணும். நீங்கள் இதுக்குள்ளே ஓட்டும்போதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹைவேஸில் நீங்கள் ஸ்பீட்ஸ் எடுக்கும்போது தான் வாங்கதே ஸ்பீடாக போகிறது தான், நீங்கள் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக போகும்போது அது வந்து ஒர்க் ஆகணும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 4 seconds பிரேக் அடிச்சா நிற்குதுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 6 to 7 seconds எடுத்துக்குது. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்கள். அண்ட் பைக் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வெயில் மட்டும் அடிச்சிருந்ததுன்னா நிறைய சினிமா எடுக்கலாம் பிளான் போட்டு வச்சிருந்தோம், அவருக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு. அது வேற எங்கேயா பிளான் போட்டு பண்ணோம். இப்போ மட்டும் பாருங்களேன், இன்றைக்கெலாம் பாருங்களேன் சூப்பராக அடிக்குது வெயில். சரி என்னமோ ஒன்று. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் பண்ணுங்க. சரி என்னால் மூச்சை விட முடியல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. நான் போய் காய்ட்டு போகிறேன். பை. பேசிட்டு பைக் மாந்துட்டு எடுத்துகிட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை. புகை வருது. நம்ம ஏன் அந்த லியோனா கார்ஸ்ல போய் நிற்க கூடாது? நீ எதுக்கு அந்த பேரை கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு தெரியும். லியோனி. நான் ஏன்டா அந்த ரோட்டுக்குள்ளே போனோம்? ரோடு எக்ஸ்ப்ளோஷர் பார்த்துட்டு இங்கே விட்டோம்டா. பிரேக்கை பிடிக்கல, கீர் கட் பண்ணுறேன். கீர் கட் பண்ணி தான் லாஸ்ட்டில் பிரேக்கே பிடிச்சேன். அங்கே பிடிச்ச பிரேக் இங்கே தான் நிற்கிது. நீ வரும்போது அழுத்துனல, அது இங்கே தான். யோசிப்பாரு இப்போ அக்கா வெள்ளை சாரி கட்டணும் மஜாவாக இருக்கும். அப்படியே வச்சு தூக்கிடுவேன்.